வயது கூடிக்கிட்டே இருக்கு, ஆனா பலன் கூடிக்கிட்டே இருக்கு. இப்பதான் 25வது பர்த்டே கொண்டாடினேன். 25வது பர்த்டே. சரி, தப்பா சொல்லிட்டேன். 75, சரி 75 வச்சுக்கோங்க. கடந்த சனிக்கிழமை அன்று நாகர்கோவிலில் உள்ள பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையில் சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆராதனையில் சிறப்பு விருந்தினராக தமிழ் கிறிஸ்தவ உலகிற்கு பொக்கிஷமாக கிடைக்கப்பெற்ற தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார். யோசித்து பார்க்கிறேன், இதுவரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அவர் உள்ள இருக்கிறாரு, இவரை விடாத. இந்த கூட்டத்தின் இறுதியில் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்காக திருச்சபையில் வைத்து சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த ஜெபத்தை அத்திருச்சபையின் போதகரான பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் அவர்கள் நடத்தினார். உங்க வலது கரத்தை உயர்த்தி அருமையான ஃபாதர் பிளஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போறோம். 75 தான் ஆபிரகாமுக்கு துவக்கமே, 75 தான் மோசேக்கு துவக்கமே, 80 தான். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த அனைத்து மக்களும் தங்களின் வலது கைகளை உயர்த்தி தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்காக ஜெபித்தனர். அந்த வேளையில் தன்னுடைய 75வது வயதிலும் ஒரு வாலிபனை போன்று முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் ஜெபத்தில் பங்கு பெற்றார். நான் நம்புகிறேன், இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் அருமையான ஃபாதரை இன்னும் அதிகமா மேன்மையை பெருக பண்ணி கழுகுக்கு சமானமாய் வயதை போலாக்குவார். இந்த காட்சிகள் அனைத்தும் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் நம் தமிழ் கிறிஸ்தவ உலகிற்கு தேவனால் கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகும். அவரின் பாடல்கள் கேட்கப்படாத இல்லங்களே இருக்க முடியாது. தன்னுடைய வாலிபத்தில் தேவனுக்காக எப்படி வைராக்கியமாக செயல்பட்டாரோ அதே போன்று தன்னுடைய 75வது வயதிலும் எந்த ஒரு களைப்பும் சோர்வும் இல்லாமல் செயல்படுகிறார். அவர் வாழும் இந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்வது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய ஜெபங்களில் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களை நினைவு கூறுவோம். தேவன் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.